அடுத்தது ஒரு பெரிய கிரவுண்டாக ஒரு பெரிய ப்ளே கிரவுண்ட் இருக்கும். எங்கேயுமே இடம் போட இடைஞ்சல் இல்லாத இடமா பார்த்து காலி இடம் கண்டிப்பாக இருக்கும். அதை ரெடி பண்ணி நீங்கள் இப்போ எவ்வளோ வேணாலும் போட்டுக்கங்க, எத்தனாயிரம் பேரும் வாங்க, லட்சம் பேர் வேணாலும் வாங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணிடலாம். அப்படி பரப்புரை பண்ணாலும் இல்லைனா நான் இங்கேருந்து இது வரைக்கும் இதாக போகிறேன், ரோட் ஷோ பண்ண போகிறேன் அப்படின்னு ஜனங்க அங்கங்கே இருந்து வந்து ரோடு ஓரமாக நின்று பார்த்துட்டு போயிடுறாங்க. வரேன் இது இடைஞ்சலுக்கு ஒரு விஜய்ங்கிற மனிதன் மக்கள் மனதை கவர்ந்துட்டார், ஒரு ஆட்சி மாற்றத்தை மக்கள் எதிர்பார்க்குறாங்கன்னா அப்படி பண்ணிடலாம் அவர். இது காவல்துறை வந்து இவ்வளோ பேர் அவங்க ஒரு இன்டெலிஜென்ஸ் கலெக்ட் பண்ணணும். எங்கள் எல்லா ஊர்லேயும் தெரியுமில்ல. இப்போ நான் கரூர் இன்றைக்கி வரப்போகிறாரு, கரூருக்கு வரப்போகிறாரு, 3 நாளைக்கு முன்னாடியே அங்கே ஊரில் வண்டி புக் பண்ணுவாங்க, எல்லாம் வாங்கின ஊர்லலாம். அப்போ எல்லா இடத்துலையும் உளவு பிரிவு இருக்கும். சார் எக்கச்சக்கமாக கூட்டம் வரப்போகுதுங்கிறது தயார் பண்ணியிருக்கணும் போலீஸு. போலீஸ் மிந்தி மாதிரிலாம் கிடையாதுங்க. இப்போ கொஞ்சம் இதை கேர்லெஸ்னஸ் தான் இருக்காங்க. இப்போ நேற்று நடந்திருக்கக்கூடிய இந்த கரூர் விஜய் பரப்புரை நடந்த அந்த இஷ்யூவில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம்லாம் என்னென்ன சார்? செந்தில் பாலாஜி அவர் ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தார்ல, ஹார்ட் பேஷண்ட்டு ஒன்றும் பண்ண முடியாதுனார்ல, அவர் எப்படி மீறிட்டாக போகிறாருங்க? அது எல்லாருமே வைக்கிறாங்க சார், காமன் எல்லாருமே இல்லை. சாதாரண சந்தேகங்க இது. இதுக்கு ஒரு விஷயம் ஒன்று சொல்லிடுறேன். நான் சன் டிவியில் வந்து நித்யானந்தா அது காட்சி காட்டினாங்க தெரியுமா? 8:30 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகுது. எத்தனை மணிக்கு? நைட்டு 8 மணிக்கு 8:30 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகுது. ஆனவுடனே தமிழ்நாடு இந்துக்கள்லாம் கொந்தளிச்சிட்டாங்களாம். கொந்தளித்து 10 மணிக்கு எங்கெங்கெல்லாம் நித்யானந்த மடம் இருக்கோ நித்யானந்த மடத்தெல்லாம் அடிக்கிறாங்களாம். எங்கேயாவது இந்துக்கள் இப்படி கொந்தளிச்சிருக்காங்களா? கொந்தளிச்சிருக்காங்களா? சன் டிவியாக ஏற்பாடு பண்ணுது அது.